காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. I am excited to see all of you. உங்கள் எல்லோரையும் பார்ப்பதை நான் உற்சாகம் அடைகிறேன். First of all, I thank the leadership for giving me the privilege to share God's word. முதலாவது தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமைத்துவத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Let us pray. நாம் ஜெபிப்போம். God, Heavenly Father, Lord, we are so grateful we could come together as a family, Lord. Lord, we know how awesome we are because of you, Father God. Lord, I pray even as we hear the word, Lord, open our hearts, Father God. Help us to understand deeply what you want to try to teach us, Father God. Help us, Father God, to focus our heart so we can able to get it done, Father God. Thank you so much for this time. We love you. Pray in Jesus Christ's name. Amen. Amen. So I'm so excited about all the singles campus this side. இந்த பக்கமாக ஒற்றர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் விடுதலை படுத்த எல்லாரும் இருப்பதை பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. It's a great joy to see all of them sitting in proper and excited about it. அவங்களை எல்லாரையும் பார்ப்பது குறித்து நான் மிகுந்த உற்சாகப்படுகிறேன் என்றால் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Bro, what about us, bro? We are also excited, bro. எங்களை பற்றி என்ன சொல்றேன்னா எங்களை பற்றி என்ன? Yeah, we are all excited, but I am so happy because these youngsters, they made time to know more about God. நான் ஏன் அதை குறித்து உற்சாகப்படுகிறேன் என்றால் அவர்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக நேரத்தை செலவிட்டு அதற்கான முயற்சிகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். Now today I am going to talk about a very important topic. இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து தான் நான் பேச இருக்கிறேன். Now I want to show the God's power. நான் தேவனுடைய வல்லமையை உங்களிடத்தில் பகிரவிருக்கிறேன். Now let's turn to Psalm 28 verse 7. நாம் நம்முடைய வேதாகமத்தை சங்கீத புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். Can read it from here? Yeah. சங்கீத புத்தகம் 28 வசனம் 7. சங்கீத புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். Let me share about few facts about God's power. நான் தேவனுடைய வல்லமையை குறித்து நான் சில காரியங்களை சில உண்மைகளை உங்களிடத்தில் பகிர இருக்கிறேன். And as we are young, we always hear this song, Twinkle Twinkle Little Star. I know there's a song we sing it to our children. நாம் குழந்தையாக இருந்த பட்சத்திலிருந்து நாம் இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த பாடலை நாம் சிறு வயதில் முதற்கொண்டு கேட்டிருக்கிறோம். It's very small star we are thinking actually. நாம் நினைக்கிறோம் அது சிறிய ஒரு நட்சத்திரம் என்பதாக நான் நினைத்திருக்கிறோம். Let us look at the facts about the first slide about the star. அதனுடைய உண்மையை குறித்து நாம் இங்கே காணலாம். Now if you look at this stats, it says, now this is what the true fact is. On the fourth day of the creation, God breathed 100 billion trillion stars into the universe. இன்று இந்த உண்மை என்ற காரியங்கள் பார்க்கும்போது இந்த 4ஆம் நாள் படைப்பிற்கு பிறகாக இங்கே சொல்லப்பட்டது தேவன் 100 பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்களை அவர் படைத்தவராய் இருக்கிறார். Our own star, the sun, which we see every day, is one of them is an average one. நாம் தினம் தினம் காண்கின்ற அந்த சூரியன் எனப்படுகிற அந்த நட்சத்திரம் கூட இருக்கிறதிலேயே ஒரு குறிப்பிட்ட சிறிதளவானதாக இருக்கிறது. For example, the star called Antares. உதாரணத்துக்கு இங்கு சொல்லப்படுகிற ஆன்டேயஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரமானது it is 27 million times bigger. இது 27 மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு மிக பெரியதானதாக இருக்கிறது. Think about the huge thing. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று. That is a star. அது வெறும் நட்சத்திரமாக இருக்கிறது. Another one is there, it is 50,000 bigger than that. இன்னொன்று இருக்கிறது அதை விட 50,000 மடங்கு பெரியதானதாக இருக்கிறது. No, these facts are very hard to digest. அந்த உண்மையை நம்மால் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானதாக இருக்கும். Now even more astonishing is when we realize every single star is different in splendor. இங்கு ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்னவென்றால் இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய மகிமையிலே. So different that God has given each of its own name. இங்கு ஆச்சரியம் என்னவென்றால் தேவன் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பெயரை சூட்டி இருக்கிறார். And sometimes scientists they discovered there is a star called Galaxy M87.
இங்கு சொல்லப்படுகிறது கேலக்ஸி M87 என்றதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். It's not a James Bond movie M007. This is M87. It's several years ago. It's one of the countless billions of out of that. There's this star actually. இங்கு நம்ம சொல்லப்படுகிற இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் போல 007 என்பது கிடையாது. இது M87 என்று சொல்லப்படுகிறது அவைகளாக இருக்கிறது. அதிலே பாத்தீங்கன்னா வந்து அதுல this is a star we are talking about, M87. அதிலே ஒன்றாக இந்த M87 என்ற இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் சொல்கிறோம். And there are cluster of 10 trillion stars in different names. அதிலே பார்க்கும் பொழுது 10 மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு வேறு வேறு பெயர் கொண்ட நட்சத்திரங்கள் அந்த குழுவிற்குள்ளாக இருக்கிறது. The universe is so vast and large and the distance is so vast. இங்கு அந்த அண்ட சராசரத்தில் பார்க்கும் பொழுது அவை விரிந்து பெரியதாக நாம் எண்ண முடியாத அளவுக்கு அளக்க முடியாத அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கிறது. That we measure it not in miles but in light years. அவைகள் நாம் கிலோமீட்டர் என்பதாக நாம் அதனை அளக்க முடியாது. அதை ஒளி ஆண்டு கணக்கிலே தான் நம்மால் அதனை அளக்க முடியும். The light travels in a single year. அந்த ஒளியானது ஒரு வருடத்துக்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறதோ. It says approximately 1,86,000 miles per second. That means 6 trillion miles in 1 year. இங்க பார்க்கும்போது 1,86,000 கிலோமீட்டர் ஒரு நொடி கணக்கிலே அந்த ஒரு வருடத்திற்காக அவைகள் பயணம் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. The closest star to our solar system is 3.5 light years. நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது 3.5 light years. 3.5 ஒளி ஆண்டாக இருக்கிறது. Even to say it's so difficult. அதை சொல்வதற்கு கூட கடுமையானதாக இருக்கிறது. But God created. ஆனால் அதை தேவன் சிருஷ்டித்தார். Amen to that. ஆமென் சகோதரர்களே. Amen. Amen. It says 21 trillion miles away this star is there. இந்த நட்சத்திரமானது 21 ட்ரில்லியன் அளவுக்கு தூரம் வாய்ந்ததாக இருக்கிறது. If you drive at 55 meters per speed, it will take more than 43 million years just to drive to that particular star. நாம் 55 கிலோமீட்டர் வேகத்திலே நாம் பயணித்தோம் என்றால் இது 43 மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு அந்த நெடு தூரமானது இருக்கக்கூடியதாக இருக்கும். The Bible says in Genesis 1:16 says he also made the stars. ஆதியாகமம் 1:16 வேதாகமம் சொல்கிறது தேவன் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார் என்று. Only one sentence. ஒரே ஒரு வாக்கியத்திலே முடிந்தது. But to think about the power God has given to the stars. ஆனால் அதை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரங்களை தேவன் படைத்தது அதனுடைய வல்லமையானது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. The more we appreciate the majesty of outer space. நாம் இங்கு நம்ம வெளியிலே இருக்க அண்டை சராசரத்தில் இருக்கிற அந்த நம்மளுடைய சிந்தைகளுக்கு எட்டாத காரியங்களே இருக்கக்கூடிய காரியங்கள். The more we appreciate Jesus. அந்த அளவுக்கு நாம் அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு நாம் இயேசுவை நாம் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். He is our source. அவர் நம்மளுடைய நம்மளுடையவராய் இருக்கிறார். He is the center of our life. அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நடுவானவராய் இருக்கிறார். And he is the end of it all. அவர்தான் எல்லாவற்றுக்கும் முடிவானவராய் இருக்கிறார். The same Jesus who nursed at Mary's breast. இங்கு இதே இயேசு கிறிஸ்து தான் மரியாளுடைய பால் குடித்தார்கள். And we spoke about having faith like a mustard seed. ஆனால் அவர் பேசினார் ஒரு சிறு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் என்று பேசினார். Is the same God who made M87 star into existence. இதே தேவன்தான் M87 என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த நட்சத்திரத்தையும் உருவாக்கினார். Not in 6 days. 6 நாட்களில் இல்லை. Not even one day. ஒரே நாளில் இல்லை. It's in time only. ஒரு சில பொழுதிலே. But he said in only one sentence. ஆனால் இங்கு ஒரே சிறு வாக்கியத்திலே அவைகள் சொல்லப்பட்டது. Truly God is strong. நிச்சயமாக தேவன் பலம் வாய்ந்தவராய் இருக்கிறார். That's why David said much more than that. God is strong. He said again and again, God is my strength. அதனால் தான் தாவீது சொல்லுகிறார் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று. அது மாத்திரம் சொல்றார், ஆனால் அவருடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Today the topic is the God who enjoys. இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவன் அனுபவிக்கிறவராய் இருக்கிறார். Let's go to Ecclesiastes 5 chapter 5 19 to 20. நாம்
பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 20 வரை படிக்கலாம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிராயசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஆமென். Now sometimes when we do a kind of a project, and after doing this project we feel so good about it. நாம் ஏதோ ஒரு பகுதி ஒரு வேலை செய்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் என்றால் நாம் அதை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுவோம். Now we admire our work. நம்மளுடைய வேலை குறித்து மிகுந்த மெச்சுகிறவர்களாய் நாம் இருப்போம். Even something simple as cleaning the house, ஒரு சிறு வேலையை எடுத்துக்கொண்டா வீட்டை சுத்தம் செய்கிற அந்த வேலையாக இருந்தாலும் சரி, or cleaning the fan, இல்லை அந்த மின் விசிறியை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, how will you feel after finishing it? Like you feel complete, am I? நீங்க முடித்து விட்ட பிறகு எப்படி உணர்வீங்க? நான் முடித்து விட்டேன் என்று சந்தோஷப்படுவீர்கள் இல்லையா? It gives you a sense of accomplishment. அது நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்ற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். See, these daily achievements brings us joy. இந்த சிறு அந்த முடிக்கிறது அந்த வெற்றியானது வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது. Now even compared to the wonder and the majesty of bringing the new baby into the world. அதே போன்று நம்ம ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு குழந்தையானது உலகத்தை கொண்டு வருகிற அந்த ஒரு விஷயம் மிகவும் மிக 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 சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. I know all the mothers will agree to it. When you see your first time your child coming out, how did you feel? இதைத்தான் எல்லா தாய்மார்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். முதல்ல அந்த குழந்தையை தன்னுடைய கைகளிலே ஏந்தும் பொழுது அவர்கள் உணர்கிற அந்த தன்மை. I never forget my holding my son and daughter first time in my hand. நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன், முதல் முறையாக என்னுடைய மகனையும் மகளையும் என் கைகளிலே நான் சுமந்த பொழுது. They were so small. அவர்கள் சிறியதாக இருந்தார்கள். They were just looking at the eyes, they were looking everyone. I was like, I became a father. அதை கண்களை பார்க்கிறேன், அதெல்லாம் பார்க்கும்போது நான் தகப்பனாகி விட்டேன். There was a lot of tears in my heart. God gave me this privilege. எனக்கு கண்ணில் தண்ணீர், தேவனே எனக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே. This small child one day become an adult. அந்த சிறு குழந்தையானது ஒரு நாள் பெரியதாக வளர்ந்து வருகிறது. Now imagine the incredible feeling God must have experienced. நினைச்சு பாருங்கள், தேவன் எப்படி எந்த வகையாக அவர் உணர்ந்திருப்பார் என்று. When he first viewed his own creation, அவர் முதலாவது அவர் படைத்த அந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது, he looked over this world. அவர் இந்த உலகத்தை பார்த்தார். And he saw the majestic mountains. அவர் மிக மகிமையான அந்த மலைகளை பார்த்தார். The brilliant sun. ஒரு அற்புதமான அந்த சூரியனானது. The mighty ocean. அந்த மிக பெரிய அந்த கடலானது. The largest and smallest of all creatures. அது எல்லாவற்றிலும் பார்க்கும்போது அந்த படைப்புகள் எல்லாவற்றிலும் சிறியதானது. And he saw that is good. அவர் பார்த்தார் எல்லாமே அழகாக இருக்கிறது என்று. Then after he was creating man and woman, அதற்கு பிறகாக தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். he saw that it was good. அவர் இது நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். What feeling must have been? அவர் என்ன விதமான உணர்வாக அவருக்கு இருந்திருக்கும்? See, God enjoys the creation. தேவன் படைப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறார். And he continued to enjoy it. அது தொடர்ந்து அதை குறித்து சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். If you look at the Bible, he enjoyed developing the nation called Israel in Ezekiel 16. நம்ம எசேக்கியேல் 16 புத்தகத்திலே பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். Ezekiel 16, it is there. Ezekiel 16, okay. Am I right? Ezekiel, please, yes, it's there. You want to read? Yeah. Or maybe we can leave it off, okay. We can see the next one. God, when he saw the Israelites, he was so happy. அவர் அந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கும்போது தேவன் மிகுந்த சந்தோஷப்பட்டார். Because it is his own family. என்றால் இது அவருடைய சொந்த குடும்பமாக கண்டார். Even when he sees us, he feels so excited about it. அவர் நம்மை பார்க்கும்போது கூட அதை குறித்து மிகுந்த உற்சாகப்படுகிறார். Now even if you look into Luke 2, let's see Luke 2. நாம் லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது Luke 2 13 to 14. 13 மற்றும் 14. லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. அந்த கணமே பரமசேனையின் திறன் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
ஆமென். Now, when the son was born, the Bible says the angels were joyful. They were singing songs. குமாரனானவர் பிறந்த பொழுது வேதாகம் சொல்லுகிறது தூதர்களானவர்கள் சந்தோஷத்தினால் பாடல்கள் பாடி சந்தோஷப்பட்டார்கள். In fact, Bible says very clearly when Jesus was baptized, there was a voice from heaven that this is the son, I love him. இங்கே அதுக்கு பிறகு வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது வானத்திலிருந்து வந்த சத்தம், இவரே என் நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டது. Think of brothers, how he would feel today when he sees us doing his God's will. நினைச்சு பாருங்கள் சகோதரரே, இன்று தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது நாம் அவருடைய மக்களாய் இருந்து அவருக்கான கிரியைகளை செய்யும் பொழுது எப்படியாக உணர்வார்? Do you feel that? நீங்கள் அதை உணர்கிறீர்களா? You feel good that God loves me so much. தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? How it would affect your prayer life. அது எப்படி உங்களுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது? If you have a deep conviction that God is enjoying the relationship with you. நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு திறனான ஒரு உணர்வு இருக்கும்போது தேவன் உங்களோட நல்ல உறவு இருக்கிறது என்பதாக. Now think about that's what God looking at us. அதைத்தான் தேவன் நம்மளிடத்திலிருந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். If you are seeking him, eager to find him. நீங்கள் அவரை தேடும்போது அவரை நீங்கள் கண்டறிய வேண்டும். You are a joy to him. நீங்கள் தான் அவருடைய சந்தோஷமாக இருக்கிறீர்கள். And your prayer comes like a golden bowls of sweet smelling incense in Revelation 5:8 says. உங்களுடைய ஜெபமானது தூத வர்க்கம் போல நறுமணம் நிறைந்ததாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்கிறது. He made you and me for a relationship with him like how he loves it. He made a relationship with us. அவர் நம்மளோடு ஒரு நல்ல ஒரு உறவுமுறை வைத்திருக்கிறார். And he loves it. அதை அவர் சந்தோஷப்படுகிறார் அதை குறித்து. When our relationship is real, we'll have a great relationship with him. நம்மளுடைய அந்த ஒரு உறவுமுறையானது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே நமக்கான அவருக்கும் இருக்கிற உறவுமுறை மேன்மையானதாக இருக்கும். You think about today morning, how much you pray to God in the morning today. இன்று நாம் யோசிக்கணும், நாம் காலையில நாம் ஜெபம் பண்ண எப்படியாவது நம்மளுடைய ஜெபமானது தேவனிடத்தில் இருக்கிறது. How much you thank God in the morning today. இன்றைய காலை வேளையில் நாம் எப்படி தேவனுக்கு நன்றி சொல்லுகளா இருக்கிறோம்? Or you got up, just get ready, made your food, you came rushing to the church. இல்லை, காலையில் எழுந்தவுடன் நமக்கு தேவையான உணவை நாம் சமைத்துவிட்டு நாம் சபைக்கு வந்தவுடன் என்று அரைப்பறையா வந்து சேர்கிறோமா? I said, bro, sister, I had a great time with God in this morning. நாம் சொல்ல வேண்டும், தேவனே, சகோதர சகோதரிகளே, எனக்கும் தேவனுக்கும் இன்று நல்ல ஒரு உறவுமுறை இருந்தது என்று சொல்கிறோமா? Sometimes we make it a Sunday as a holiday for prayer. சில நேரத்திலே நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நம்மளுடைய ஜெபத்திற்கு விடுமுறை கொடுக்கிற நாளாக நாம் வைத்துக் கொள்கிறோம். Brothers and sisters, it's very important to understand that God wants to have that relation. He wants enjoy that relationship with you every day morning, and he's looking for every day morning. சகோதர சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மளோடு ஒரு நல்ல உறவுமுறை இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறார். அவரிடத்தில் உரையாடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அதை அவர் நேசித்து ஏற்றுக்கொள்கிறார். அதை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். My second topic is, என்னுடைய இரண்டாவது தலைப்பு, God enjoys talking to us. தேவன் நம்மோடு பேசுவதை குறித்து சந்தோஷப்படுகிறார். God loves to talk to us. தேவன் நம்மோடு பேசுவதை குறித்து விரும்புகிறார். Think about you are loving someone. நினைச்சு பாருங்கள், யாரையோ விரும்புகிறீர்கள். Mostly the lovers, the partners, wanted to get to know, wanted to get married. You are longing to meet that person. நீங்கள் உலகத்திலே பார்க்கும்போது ஒருவரை நேசிக்கிறார் என்று வரும்பொழுது அது தன்னுடைய எதிர்காலத்திலே அவங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதர்களை அதுதான் நேசிக்கிறேன்னு சொல்வார்கள். நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் வரும்பொழுது எவ்வளவாக பரிதவிப்போடு எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். I remember dating my wife. நான் நினைச்சு பார்க்கிறேன், என்னோட மனைவியோடு எனக்கு அந்த டேட்டிங் இருக்கிற பொழுது weekly once you can meet. நாங்க வாரத்துல ஒரு நாள் நாங்க சந்திப்போம். There are a lot of couples will be there. We are also one couple will go for get to know that person. பல கப்பலாக இருப்பார்கள், அதில் நாங்களும் ஒருவராக நாங்க இருப்போம். And they say, okay bro, Wednesday at 7:30 at Woodlands you will be meeting. சவரே புதன்கிழமை 7:30 மணிக்கு நாம் அங்க சந்திக்க இருக்கிறோம் என்று. So there will be a elderly person will be there. He'll be watching over us. Okay, I remember a lot of people will be there. I think Johnson was there and Eddie also was there. We'll be longing, man. When is 7:30, man? We got to be there on time.
அங்கு பார்க்கும்போது மூத்த சகோதரர்கள் இருப்பார்கள், ஜான்சன், ஸ்டீஃபன் மற்றும் எடி இவர்கள் கூட இருந்தார்கள். அந்த நேரம் வரும்பொழுது அந்த நேரமாயிட்டு நாம் செல்ல வேண்டும் என்று அதற்காக நாம் அரிபரிப்போடு இருப்போம். There's a rule that if you are taking a sister, you have to pay for their food actually. அப்பொழுது ஒரு திட்டமாக இருந்தது, நீங்கள் அது போன்ற ஒரு போகிறீங்க என்றால் அப்பொழுது சகோதரிக்கும் சேர்த்து நீங்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். They won't pay. They say I want this, okay fine, okay we'll treat you. அவர்கள் செலுத்த மாட்டார்கள், இது செய்யணும் இதை செய்யணும், ஓகே செய்யலாம் அப்படின்றது. Make sure I have enough money. அப்ப நினைச்சுமே என்கிட்ட பணம் இருக்கா என்று முதல்ல நான் பார்த்துக் கொள்வேன். So we all go there, we will be talking, they'll be given time, maybe 1 hour, 1.5 hours. நாங்கள் செல்வோம், அதுக்கப்புறம் நேரம் செல்வோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக செல்லும். We can't see anything what is happening around us. எங்களுக்கு எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று அப்போது எதுவுமே தெரியாது, தோணாது. There'll be a brother, I remember Jayant, whether you know Jayant, bro Felix sit down, why are you jumping? நான் நினைச்சு பார்க்கிறேன், சகோதரர் ஜெயந்த் என்பவர் இருந்தார். சகோதரர் ஏன் எது குதிக்கிறீங்க, இருங்க உட்காருங்க என்று சொல்வார். Oh you date your partner bro, I'm dating my partner. Because we are longing to have that time. அவர்கள் நீங்கள் திருமணம் செய்ய போகிற சகோதரி நீங்க அப்படி என்று சொல்வார்கள். அந்த ஒரு நேரத்திற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். Think about even you when you were dating a wife before, thinking about her, you are longing, man, when I'm going to meet her, how I'm going to make special, because you love that person. நாம் நினைத்து பாருங்கள், நீங்கள் திருமணம் முடிக்கிற அந்த நபரோடு நேரம் செலவிட்டு வரும்போது அப்பொழுது அதற்காக அந்த நேரத்திற்காக எப்படி ஏங்கி தவித்துக் கொண்டவர்களாக இருப்பீர்கள், அதை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிகள் செய்வீர்கள். Same thing, God enjoys talking to us. அதே போன்றுதான் தேவன் நம்மிடத்திலே பேசுவதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். Jesus spent that kind of time with God for 40 days. இயேசு அது போன்ற ஒரு நேரத்தை தான் தேவனோடு 40 நாட்கள் செலவிடறா இருந்தார். And night in the desert. இரவு முழுக்க அது அந்த பாலைவனத்தில் அவர் இருந்தார். That kind of time with God. அது போன்ற ஒரு நேரம் தான் தேவனோடு அவர் சேர்ந்திருந்தார். With God as your guide and a partner. அவரை தான் அவருடைய துணைவராகவும் அவருடைய வழிநடத்துனராகவும் அவர் கொண்டிருந்தார். And he is a protector. You can explore something new every day. அவர்தான் உங்களை பாதுகாவலராக இருக்கிறார். நீங்கள் புது காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக கூட இருந்தார். You can find ways how to have that relationship with him. நாம் அவரோடு இது போன்ற ஒரு நல்ல உறவு இருப்பதற்காக புது வழிகளை நாம் தேடி எடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். See, God wants our relationship to be real and being excited about it. நாம் நம்மளுடைய தேவனுக்கான இருக்கக்கூடிய அந்த உறவானது உண்மை நிறைந்ததாய் அதைக்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Now how is your prayers? Are you having a sleepy prayer, or you have a monotonous prayer, or you feel a legalistic prayer, or you really enjoy talking to Father? உங்களுடைய ஜெபமானது எப்படி இருக்கிறது? தூக்க கலக்கத்தோடு ஜெபம் செய்கிறோமா, இல்லை பெயருக்கென்று ஜெபம் பண்ணுகிறோமா, இல்லை நம்ம ஜெபம் பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, அது போன்ற ஒரு ஜெபமாக இருக்கிறதா, இல்லை ஒரு நெருக்கமான ஒரு உறவோடு ஜெபம் இருக்கிறதா? When did you cried in your prayer? உங்களுடைய ஜெபத்திலே கடைசியாக எப்போது அழுது ஜெபித்தீர்கள்? Bro, I cried for my problems, bro. என்னோட பிரச்சனை குறித்து நான் அழுதேன் சகோதரன். No, you should cry, man. God, you are so good. You did so many things in my life. நாம் எதற்காக தேவனே என்னோட வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பான காரியங்கள் செய்தீர்கள் என்ற அந்த ஒரு உணர்ச்சி இருக்க வேண்டும். Because God is doing so many things in our lives. ஏனென்றால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். And I remember there was a stats came, and now my brother-in-law said there's in 1 hour there's almost 36 deaths happening in India. எனக்கு ஒரு பதிவு வந்தது, இங்க 1 மணி நேரத்திலே 36 death, 36 36 பேர் மரிக்கிறார்கள் என்ற ஒரு பதிவு எனக்கு வந்தது. 1 மணி நேரத்திற்காக 36 பேர் இறக்கிறார்கள். And most of the 18 people they never make it. 18 people they never make it, they die. 18 பேர் அதை அவர்கள் முடிக்கிறதில்லை, அவர்கள் மரித்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Every hour. 1 மணி நேரத்துக்கு. Think about how much God protecting us all through these years. இத்தனை வருட காலமாக தேவன் நம்மளை எப்படி பாதுகாத்தவராக இருக்கிறார் என்று. Do you thank God? God, thank you for protecting me all these years. இத்தனை வருட காலமாக தேவனே நீங்கள் என்னை பாதுகாத்தீரே, என்னை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்தீரேன், நீங்க அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவீர்களா இருக்கிறீர்களா? Are we thanking about the God's creation that he did for us? தேவன் நமக்காக படைத்த இந்த மிகப்பெரிய இந்த படைப்புக்காக அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? To truly know him we must read his word. To know him we must read his word. நாம் அவரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் நாம் நேசித்து படிக்க வேண்டும். See, God's words was written with one purpose.
in his mind to communicate his love to all of us. தேவனுடைய வார்த்தைகளானது எழுதப்பட்டதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால் அவர் நம்மோடு ஒரு உறவு முறை இருக்க வேண்டும், நம்மிடத்திலே பேச வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான். How easily do you recall the promises that God has made to you? அவர் தேவன் உங்களுக்காக ஒரு சில திட்டங்களை கொண்டு அவர் உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவராக இருந்தார். See, these are the promises. I want you to see the slide. See, the Bible says he promises to carry our burdens in Matthew 11:28 says. இங்கு இது இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு வாக்குத்தத்தங்கள் தான் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 28ல சொல்லும்போது அவர் நம்மளுடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்கிறவராய் இருப்பார் என்று. He says he will grant you sleep. It says in Psalm 127:2. சங்கீதம் 127:2 பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு அமைதியான ஒரு உறக்கத்தை நமக்கு தருகிறேன் என்று. Think about when you are hitting the bed, if you sleep quickly, praise God, it is from God. நீங்கள் நினைச்சு பாருங்க, உங்க வீட்ல போய் நீங்க படுக்கும் பொழுது நீங்க படுத்த உடனே உறங்கி விடுவீங்களா? தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அருமையான தூக்கத்தை கொடுத்திருக்கிறார். There are people in the world, they don't sleep in the night. ஆனால் உலகத்திலே பார்க்கும்போது பலர் உறங்காமல் இருக்கிறார்கள். Because they are so worried about their life, they worried about the future, they worried about everything. அவருடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். அது போன்று இருந்து அவங்க தூங்கமே இல்லாமல் இருக்கிறார்கள். But God blessed us a good sleep where we know God is in control. என்றால் நாம் படுத்து நமக்கு நல்ல உறக்கம் வருகிறது என்றால் நாம் புரிந்து கொள்வோம் தேவன் என்ற வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான். And Bible says in third one, he will give, he will have all we need, he will give it to us. இங்கே வேதாகமத்தில் சொல்லப்படுவது போல நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ இது எல்லாவற்றையும் அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று. 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 8 அது சொல்லப்படுகிறது. And he says the fourth one, he will give us more than we ask or imagine. இங்கே அது மாத்திரமல்லாமல் சொல்லப்படுகிறது நாம் சிந்தித்த எதிர்பார்த்த காரியங்களை விட மேலான காரியத்தை அவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார் என்று. Ephesians 3:20 says. எபேசியர் 3:20 அது சொல்லப்பட்டது. Many of us know when we are young, when we become a disciple, we doesn't know anything. We don't have much talent, but today you look after 20 years, 30 years, we have grown so much. God has given so many talents in our lives. நாம் நினைச்சு பார்க்கிறோம் நம்மளுடைய சிறு வயதிலே நாம் ஆரம்பத்திலே வேதாகம் படிக்கும் அந்த காலகட்டத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைய காலத்திலே நாம் யோசித்து பாருங்க, 20 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ, ஆனால் இவ்வளவு காலத்திலும் பார்க்கும்போது நம்மை மெருகேற்றி இன்று மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொண்டு பல தாளங்களை கொடுத்து நம்மை நிரப்பினவராய் தேவன் இருக்கிறார். He says, you cannot even imagine how I'm going to give it to you. You will be blown away the way I'm going to do to you. That is the power of God. நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சிந்தனையில் கூட அது போன்று செய்வோம் என்று நினைக்காத காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். How many talents you have today? You check it out in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த காரியங்களை குறித்து நீங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், அதுக்கு நன்றி செய்தீர்களா? We know there are so many times when we are young, we doesn't know that there are so many things we don't know how to do. But today we become expert in so many areas because of God. நாம் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது, நாம் இளமையாக இருக்கும்போது சில காரியங்களை எப்படி செய்வது என்று கூட தெரியாத வண்ணமாக இருக்கிறது. ஆனால் இன்று பார்க்கும்போது அதிகப்படியான முதிர்ச்சியும் அந்த காரியத்திலே செழுமையாய் சிறப்பாய் செய்கிறதுக்கு நமக்கு தாளந்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். You are confident to face anyone, to meet any people, because you know God is with you. உங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து எப்படி சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தைரியத்தையும் ஒரு காரியத்தை உங்களுக்காக அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். You are bold to face any situation in your life because you know God is with you. நீங்க உங்களுக்கு இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை தைரியமாக ஸ்திரமாய் எதிர்கொள்கிற ஒரு பலத்தை அவர் உங்களுக்கு கொடுத்தார், தேவன் கொடுத்தார். And the Bible says he will meet all our needs in Philippians 4:19 says. பிலிப்பியர் புத்தகம் 4:19 சொல்லுது தேவன் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று. Do you believe that? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Do you trust in that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Or do you have a doubt in that? இல்ல அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? And the Bible says in 6th one, he will make everything work together for a good in Romans 8:28 says. இங்கு ரோமர் புத்தகம் 8:28ல சொல்லுமே எல்லா காரியத்தையும் இணைத்து அவர் உங்களுக்காக நல்லதையே கொடுக்கிறார் என்று. In 7th one it says our children have angels to represent them before God in Matthew 18:10 says. மத்தேயு புத்தகம் 18:10 பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகளானதை தூதர்களாக தேவனுக்கு முன்பாக பிரசித்தமாய் நிற்க வைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று. And the 8th one it says all disciples have angels to serve them
in Hebrews 1:14 says, எபிரேயர் புத்தகம் 1:14 சொல்லுகிறது, எல்லா சீடர்களுக்கும் சேவை செய்வதற்காக தேவன் தூதர்களை நியமித்திருக்கிறார் என்று. the same angel waiting for Jesus' call, the very same angels we also got in our lives. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதற்காக பல தூதர்களானவர் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். அதே போலதான் தூதர்கள் நமக்கு சேவை செய்வதற்காகவும் காத்து Do கொண்டிருக்கிறார்கள். you believe in that? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? If we tithe, he promises so many blessings that Bible says we will not have enough room for them in Malachi chapter 3 verse 10. மலாக்கிய புத்தகம் 3:10 அதிகாரத்தில் பார்க்கும்போது நமக்கு பல கனிகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அதை பொருந்துகிறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருக்கிறார் என்று. When we tithe, when we give a contribution, நாம் நம்மளுடைய தசம பாகத்தை நம்முடைய காணிக்கை கொடுக்கும் பொழுது Bible says it's a promise. வேதம் சொல்கிறது இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று. And the 10th one, it says the chariots of fires or angels are standing guard all around us in 2 Kings chapter 6 verse 17. 2 ராஜாக்கள் 6:17 சொல்லும் பொழுது இந்த குதிரை அந்த நெருப்பை சூழ்ந்த அந்த குதிரையானது, அந்த ரதமானது, அந்த தூதர்கள் நம்மை சுற்றி சூழ நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. Do you believe that? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? Chariots of fire all around you, protecting you wherever you go. நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ உங்களை பாதுகாப்பதற்காக அந்த நெருப்பு சூழ்ந்த அந்த ரதங்கள் உங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. We have that kind of faith. நீங்க அது போன்ற ஒரு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா? That's why Hebrews 11:1 says, Bible says the ancients were commended for because they had faith, even though they did not see physically, they believed God is with me always. அதைத்தான் வேதாகமத்திலே எபிரேயர் புத்தகம் 11 சொல்லப்படுகிறது. முன்பிருந்த காலகட்டத்தில் அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் அதனை காணவில்லை, ஆனால் தேவனை விசுவாசித்தார்கள். தேவன் செய் என்று சொல்லும்போது அதனை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். Brothers, all this is just the beginning. சகோதரர்களே, இது எல்லாமே ஒரு தொடக்கமாக இருக்கிறது. God enjoys communicating his love to you every day. ஒவ்வொரு நாளும் நம்மோடு உரையாடுவதன் மூலமாக தேவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவராக இருக்கிறார். Do you enjoy hearing him? நீங்கள் அவருடைய குரலை கேட்பதிலே சந்தோஷப்படுகிறீங்களா? Are you patient enough to hear him? நீங்கள் அவர் உரையாடும் போது அதை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? The last one is God enjoys hearing us talking to him. தேவன் நாம் அவரிடத்திலே பேசும்பொழுது நம்மளுடைய குரலை கேட்பதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறவராக இருக்கிறார். We may talk, but if other person doesn't talk, there's no proper communication. நாம் பேசலாம், எதிருள்ளவர்கள் பேசவில்லை என்றால் அது சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. It's like you're making a call. அது நம்ம ஒருவேளை நாம் தொலைபேசியில் நாம் பேசுகிறோம். Suppose I'm calling to you, you're not talking back. Will I understand anything? நான் ஒருவேளை உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறேன், நீங்கள் திரும்ப பேசவில்லை, ஏதாவது புரிந்து கொள்ள முடியுமா? For to be a great relationship, both people should communicate. நல்ல ஒரு உறவுமுறை இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக ஒரு பேச்சுவார்த்தை என்பது இருக்க வேண்டும். That's why God speaks to us by his word. அதனால தான் தேவன் வேத வசனத்தின் மூலமாக நம்மிடத்திலே பேசுகிறார். We speaking to God through our prayer, but God speaks to us through the word of God. நாம் தேவனிடத்திலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவரிடத்திலே பேசுகிறோம், அவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மிடத்திலே பேசுகிறார். As we open our hearts and thoughts to him in prayer, நாம் நம்முடைய இதயத்தை திறந்து நம்முடைய ஜெபத்திலே நாம் அவரிடத்திலே பேசும் பொழுது God enjoys hearing our prayers. நம்மளுடைய ஜெபத்தை கேட்பதன் மூலமாக தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். And Bible says God wanted to teach us more and more. வேதாகமம் சொல்லுது தேவன் நமக்கு இன்னும் அதிகமாய் போதிக்க காத்திருக்கிறார் என்று. Think about how is your Bible study. இன்று நமக்கு யோசிக்க வேண்டும் நம்முடைய வேத படிப்பானது எப்படி இருக்கிறது. Now I was sharing the last message in the Friday meeting, we were so sure in half an hour's time we want to finish the Bible. நான் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் வேதாகம வசனத்தை நான் போதித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் தெளிவாக நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்குள்ளாக நான் எடுத்து முடிக்க வேண்டும் என்று. You wanted okay, 30 minutes I read the Bible, bro, I'm happy, that's it. அரை மணி நேரம் சகோதரே வேத படிப்பு நான் சொல்லி கொடுத்துட்டே போதும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. But think about when you want to do something you like, you spend hours to it. நினைச்சு பாருங்க, நீங்க பிடித்த காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது மணிக்கணக்கில் சென்றாலும் சந்தோஷமாய் செய்வோம். Do you see the time? நீங்க அப்பொழுது நேரத்தை பார்ப்பீங்களா? இவ்வளவு நேரம் தான். Oh, it's half an hour is over, let me close it. No. அரை மணி நேரம் முடிஞ்சிச்சு, நான் இதோட முடிவு வைத்துக்கிறேன். Even to watch a movie now 3 hours is there. நீங்க ஒரு படம் பார்க்கணும் என்று சென்றீர்கள் கொண்ட கூட 3 மணி நேரம் இருக்கிறது. Still you are watching it. நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. Okay, I want to do it. எனக்கு தெரியும், அதனால எனக்கு பார்க்கணும், எனக்கு செய்ய வேண்டும். But when it comes to God's word, like 30 minutes over, bro, I done my job.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் வரும்போது அரை மணி நேரம் போறது இதோட என்னோட நேரம் முடிந்தது என்று நினைக்கிறோம். Are we loving that God's word? நாம் தேவனுடைய அந்த வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா? We have to challenge ourselves. How many times you read the Bible? நம்மளுக்கு நாமே நாம் கேள்வி கேட்கின்றோம், எவ்வளவு நேரம் நம்முடைய வேத படிப்பை நாம் படிக்கிறோம்? How many of us finished the entire Bible from Genesis to Revelation? எத்தனை பேர் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதாகமத்தை முழுவதுமாக படித்து முடித்திருக்கிறார்கள்? Be honest. The entire Bible from Genesis to. So look at it. முழு வேதாகமத்தையும் முழுவதுமாக படித்து முடிப்பது என்பது. That whole batch, all the youngsters, amen. How many times you study the Bible? 2 times, 3 times? I noticed many of us 30 years, 20 years disciple, bro, I just finished 2 times, 3 times. நான் பார்க்கிறேன் 20 வருஷம் 30 வருஷம் இது போன்ற சீடர்களா இருக்காங்க. நான் 2 முறை படித்திருக்கிறேன், 3 முறை படித்திருக்கிறேன் முழுவதுமாக. அப்படியே முடிக்கிறது. Except Hema, I think she's done many times and even 37. Yeah, uncle is okay, that's good. ஹேமா சகோதரி தவிர்த்து அங்கிள் 32 முறை முழு வேதாகமத்தை படித்திருக்கிறார்கள். Sometimes we feel like, bro, I said 2 times, bro, 3 times, bro, that's more than enough, bro. சகோதரி நான் 2 முறை படித்திருக்கேன், 3 முறை 4 முறை படித்திருக்கேன் சகோதரி. But hey, how much you love that God's word. There's Bible is like an ocean. We have to keep reading more and more. வேதாகமம் என்பது ஒரு கடலை போன்றதாக இருக்கிறது. நாம் அதிகமாய் நேசித்து அவைகளை படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். I encourage all the singles campus to go back to the Bible. நான் ஒற்றர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், வேதாகமத்தை நேசி அதிகமாய் படியுங்கள். I remember as a student, I remember I was coming for as a single. You have to memorize all the scriptures of all the studies. Then only you can do a study. நான் நினைச்சு பார்க்கிறேன், நான் ஓட்டராக இருக்கும்பொழுது, நான் இள கிறிஸ்தவராக இருக்கும்பொழுது என்ன வேதாகம படிப்பை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமோ அந்த எல்லா வேதாகம படிப்பையும் நாம் அதை மனப்பாடம் செய்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. You have to by heart word to word. நீங்கள் அந்த வார்த்தைக்கு வார்த்தை முழுவதுமாக மனப்பாடம் செய்திருக்கிறவர்களா. You can't have a book and study the Bible. You should do only studies on your own without having the book. கையிலே அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதை வைத்து நாம் வேதாகமத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இவைகள் எல்லாமே மனதிலே நிறைந்தவரை சிந்தனை இருக்க வேண்டும். Today that really helps us a lot. இன்று அவைகள் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்கிறது. How many scriptures you memorize word to word? எத்தனை வசனங்களை வார்த்தைக்கு வார்த்தையாக முழுவதுமாக நீங்கள் மனப்பாடம் செய்தவர்களாய் இருக்கிறீர்கள்? When you love God's word, you will memorize it. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுது நீங்கள் சொல்லாமலே அவைகளை செய்வீர்கள். Jeremiah, when he read the word, he ate the word. எரேமியா வேதாகமத்தை படிக்கும் பொழுது அதை அவர் உண்டவராக இருக்கிறார். He was so fired up about God's word. அவர் தேவனுடைய வார்த்தையை குறித்து மிகுந்த உற்சாகப்பட்டார். Today, brothers and sisters, God enjoys hearing us talking to him. சகோதரர்களே, இன்று தேவன் நம்மிடத்திலே பேசுவதை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். Today I believe let's really understand that God enjoys us. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய நாள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தேவன் நம்மோடு உரையாடுவது, தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார், அனுபவிக்கிறவராக இருக்கிறார். And he enjoys talking to us, and we need to have the heart of, okay, I'm going to talk to that God every day. தேவன் நம்மளிடத்திலே வாஞ்சியாய் பேச விரும்புகிறார். நாம் விருப்பத்தோடு வாஞ்சியாய் சென்று அவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், பேசுகிறோம். There are so much distractions are there. நம்மை சுற்றி பல தடைகள் இருக்கலாம். It will be difficult. அது கடினமானதுதான். But I always say that if you love that God, you will make it happen. நான் எப்பவும் சொல்வது போல நீங்கள் தேவனை நேசித்தீர்கள் என்றால் தடை இருந்தாலும் நீங்கள் அதனை தொடர்ந்து செய்வீர்கள். Let us really make a decision today that I wanted to have that kind of relationship with God. நாம் இன்று ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்போம், நான் என் தேவனோடு ஒரு நல்ல ஒரு உறவு முறையோடு இருக்க வேண்டும் என்று. I want to put a video. Can you show the video please? இன்று நாம் ஒரு to meet new people and to become friends with them. When we think of revive, what does it mean? We serve the church in whatever capacity we can. We spend time with children at Kids Kingdom. We started the elderly Bible talk for the parents who now attend in the church, and every Sunday they meet together. So we try to be remembered in this church, not as just some good memory, but the beginning of revival of these disciples. We are praying and serving and sacrificing so that this church in Kishinev of 50 members, when we leave here, it will never ever be the same for generations to come. It will change for the next 100 of years because of us doing what we're doing this 10 months. That's the dream. It felt like we needed to go. We just felt that calling, and God just opened every door. And we decided that it was time
this point in our life that we may be closer to retirement, but we don't have to retire on our purpose. And we decided, let's sell our home, let's sell our possessions, let's do the one bag challenge again. And we're now living in a one-bedroom hotel, loving every minute of it, as we get to see the gospel continue to spread through the next generation. At first, it was like Eastern Europe. I never really wanted to go to Eastern Europe. But then we saw the whole plan and thought, we could do this. You know, I'd never been on a mission team. I'd never been on anything. இங்கு நாம் பார்க்கும் இவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே சிறப்பான காரியங்களை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. If you're more than 20 to 30 years, it's time to do something for God more. நாம் 20 மற்றும் 30 மேலாக நாம் சிறர்களாக இருக்கிறோம் என்று வரும்போது இன்னும் நாம் தேவனுக்கான காரியம் இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். To God be the glory. Amen. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.